ஸ்டூல் மேல ஏறி நின்று எம்ஜிஆர் பேசியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? அவளுக்கு குடைச்சல் கொடுத்தாரு கருணாநிதி. அதெல்லாம் அசரண்ட. காரணம் என்னன்னு, என்னை சுத்தி தொண்டன் ஒரே ஆள், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணாருங்க எம்ஜிஆர் அரசியல். எம்ஜிஆர் பண்ண அரசியல் சாதாரண அரசியல் இல்லை, அப்படி பண்ணாரு அரசியல். அதுவும் தான் யாரு நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் அவர் சொன்னாரோ அவருக்கு எதிராகவே ஒரு அரசியல் பண்ணி அவ்வளோத்தையும் மாத்தினார் அவரு. அப்படியேப்பட்டவர் அவரு. ஒரு பக்கம் காமராஜர், ரெண்டு பக்கம் கருணாநிதி, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் திண்டுக்கல்ல ஜெயிச்சார். நினைப்புல வச்சுக்கோங்க நீங்க. புரியுதுங்களா? திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல 3வது இடம் தான் திமுகவுக்கு. 90,000 பொன் முத்துராமலிங்கம் சாதாரண கேண்டிடேட்ல. எம்ஜிஆர் நிக்க வச்சது யாரு? அவர் ஒரு பிரமலை கல்லர் அப்படின்னு தவிர வேற எதுவும் பெரிய ஒரு அடையாளம் எல்லாம் கிடையாது. அவர் போட்டு ஜெயிச்சிட்டாரு. காமராஜர் யாரை நிறுத்துறாரு? NSV சித்தன், பெரிய ஆளு. அவரை நிறுத்தினார். அவரு 1,68,000 ஓட்டு. எம்ஜிஆர் 2,42,000 ஓட்டு. சாதாரண விஷயம் இல்லை. சும்மா அதிர்ந்துச்சுல இந்தியாவே. அதுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு காரணம் என்ன? தெளிவு, துணிவு. அவருக்கு தெரியும். அவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணி, அவ்வளவு பேர் அட்வைசர் இருப்பான் அவருக்கு, எம்ஜிஆருக்கு என்ன பண்ணணும்னு. தலைவர் அது சரியா வராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே அப்படி சொல்றவனெல்லாம் இருந்த எம்ஜிஆர் கூட